இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினமும் ஜெபிப்போம். இந்த நாளிலே கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். கேன்சர் வியாதியில் பலவிதமான கேன்சர் வியாதிகள் இருக்குது. இப்படிப்பட்ட வியாதியினாலே சிக்கி தவித்து கொண்டு மரணத்தின் பிடியில் இருக்கிற, மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் வியாதியை விரும்பாத ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் வியாதியை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, வியாதியின் கூறுகளை நிர்மூலமாக்குறவராயிருக்கிறார். தகப்பனே, இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, நம்முடைய தயவுள்ள கரம் வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தருள்னு சொல்லி யாபேஸ் வேண்டிக் கொண்ட ஜெபத்திற்கு பதில் தந்த தெய்வம் இந்த கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற, மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யெகோவா ரப்பாவின் கரம் வைக்கப்படட்டும். சுகமும் ஆரோக்கியமும் பலமும் நன்மையும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீர்க்காயுசை கர்த்தர் உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மரணத்தின் கண்ணிகளும் கட்டுகளும் விலகும்படி ஜெபிக்கிறோம். அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி உடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என வாக்குத்தத்த வசனத்தின்படி யெகோவா ரப்பாவின் கரம் மீட்டப்பட்டு ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதிப்பார்.